செல்வி. பெண்கள் திருமணத்திற்கு முன் செல்வி, திருமணத்திற்கு பின் திருமதி. ஆண்கள் திருமணத்திற்கு முன் திரு, திருமணத்திற்கு பின் திரு திரு. மனைவிடம் மாட்டிக்கொண்டு திரு திருவென முழிப்பவர்கள். ஐயோ சூப்பர் சூப்பர் அண்ணா, சீசனா அருமை மாஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்கப்பா. ராஜ் நாகராஜ் சகோ, நான் உன் வீட்டுக்கு எல்லாம் வரமாட்டேன், பயப்பட வேண்டாம். ஓகே ஓகே, நாளைக்கு வருவாங்க, பேசிக்கலாம் சரியா. நீங்கள் பர்டிகுலராக அட்ரஸ் கேட்டு அப்புறம் பயப்பட மாட்டாங்களா? மாணிக்கண்ணா, ஹரணி மேடம் வணக்கம். வணக்கம் மாணிக்கண்ணா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் இதுதான் உங்கள் லைவ் ஃபஸ்ட்டு. மணிப்பூர்லேருந்து. ஓ மணிப்பூர்லேருந்தா, சூப்பர் சூப்பர். மணிப்பூர்னா நம்ம தமிழ்நாடா வேற அதர் ஸ்டேட்டா அண்ணா? மாணிக்கண்ணா சத்தியமா எனக்கு தெரியாது அண்ணா. சூப்பர் அண்ணா. சாப்பிட்டீங்களா மாணிக்கண்ணா? செந்துரை அக்கா சித்ரா. ஓ செந்துரை, இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கீங்க இந்த வீட்டுக்கு தங்கம், லைவ் வந்திருக்கீங்களா செந்துரை தங்கம்? சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா இங்கே சித்ராமா? இங்கே சப்ஸ்கிரைப் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே தங்கம். சாப்பாடுலாம் செஞ்சாச்சா? இதுக்கு முன்னாடி லைவ் வந்திருக்கீங்களா சொல்லுங்கள். சரவணன் சித்ரா சகோ வணக்கம் அப்படின்னு கேஎஸ்மா கூப்பிட்டுருக்காங்க. வாங்க தங்கம் பெரியப்பா வணக்கம். பாசமல் குடும்ப தலைவி அவர்களே வணக்கம். கணக்கப்பிள்ளை அவர்களே வணக்கம். வாங்க தங்கம் பெரியப்பா வணக்கம். பானுபாணி சகோதரி வணக்கம். ஹாய்மா வாங்க வணக்கம். ராகு ஹாய்மா வாருங்கள் வணக்கம். ஹாய் சகோதரரே. ரகு எந்த ஊர் சொல்லுங்க நீங்க, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் கேஎஸ் ப்ரோ அண்ட் சிஎஸ் அண்ணா. பானுமா சொல்லிட்டேன். சரண்யாவும் வந்துவிட்டால். அம்மா ஒரு கனவு கண்டேன், இரவு 1:20 மணி இருக்கும். கனவில் கதவை யாரோ தட்டுவதற்கோ சத்தம் வந்தவுடன் நான் யோசித்து கதவை திறக்க சென்றேன். கதவும் திறந்து விட்டு யார் என்று பார்த்தேன். டீச்சர் நான் சொன்னேன்ல நான் இருக்கும் இடம். நீங்க சொல்லலாம் தைரியமானவங்க, அவங்க சொல்லுவாங்களா? மணிப்பூர் வட மாநிலம் சொல்றதே. மணிப்பூர் வட மாநிலம். ஓ சரி சரி சரி. அதான் எனக்கு மணிப்பூர்னு ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி தான், நம்ம ஊரா என்னன்னு தெரியல. எனக்கு பாண்டிச்சேரியே அது அதர் ஸ்டேட்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இப்போதான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரியும். நம்ம பாசமலர் குடும்பத்தை மறக்க முடியுமா சகோதரி? வேலை பழு அதிகம், மன்னிக்கவும் பாசமலர் உறவுகளை. அச்சோ சங்கரண்ணா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் அப்பப்போ வந்துட்டு அட்னன்ஸ் போட்டு போ சங்கரண்ணா சரியா. சிவப்பு சாரி சிஸ்டர் வந்திருக்கு படிங்க. இல்லைண்ணா அது வந்துட்டு யூடியூப்ல இப்போ மெசேஜ் போடுறவங்க மட்டும்தான். மற்றபடி யூடியூப்லேருந்து நமக்கு எதுவும் நமக்கு சொல்கிறதா இருந்தால் மெயிலில் மட்டும் தான் சொல்லுவாங்க. இது மாதிரி லைவ்ல வந்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க சங்கரண்ணா. வாங்க சித்ரா தங்கம். சரி தங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே சொல்லும். புதிதாக ஒரு முறைகள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் போடுங்க. பாசமலர் ஹனின்றேங்க சார். அருமைக்கு அரிசிமா வணக்கம். சாப்பிட்டாச்சா? வாங்க ராஜிராஜ். சாப்பிட்டுட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா? வாங்க வணக்கம். ஆகாஷ் ஹாய் ஆகாஷ் தங்கம். ஆகாஷ் மாச்சால சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்க ஆகாஷ் தங்கம். நாராயணா ராஜா ராஜு சகோ வணக்கம். ஆகாஷ் சகோ வணக்கம். என் கோவக்கார சகோதரி பூமா தங்கை பூமா நல்லா இருக்காங்கண்ணா. பூமா நல்லா இருக்காங்கண்ணா. மணிப்பூர்ல ஆர்மியில இருக்கேன். அச்சு மாணிக்கண்ணா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாருங்கள் அண்ணா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மணிப்பூர்ல ஆர்மியில இருக்கேன். சாப்பிட்டாச்சு சிஸ்டர். அஸ்லாம். மணிப்பூர் நாகாலாந்து மாநிலம், சொந்த ஊர் தமிழ்நாடு, கோயம்புத்தூர். சூப்பர் சூப்பர் அண்ணா, சூப்பர் மாணிக்கண்ணா. மாணிக்கண்ணா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து சப்ஸ்கிரைப் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தினமுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மாணிக்கண்ணா. ஓகே ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன் முருகன் தங்கம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா தங்கே? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் அக்ஷய், நான் சாப்பிட்டுட்டேன் அக்ஷய். நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? கதவை திறந்து விட்டு யார் என்று பார்த்தேன், அப்படியே தூக்கத்தில் இருந்து எழுந்து விட்டேன் என்றால் சரணியா. சரி விடு என்றால் அம்மா, நீ போய் உன் வேலையை முடித்து விட்டு வா, வீட்டுக்கு போய். சரி ஈஸ்வரனா. கண்ணன் ஓடிப்பேடு. சூப்பர் சங்கரன் அருமை. ஹாய் ஹாய் தங்கம் வாங்க வணக்கம். தாமஸ் அவர்களே ஹாய் சகோதரரை. எந்த ஊர் சொல்லுங்க. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்க. அழகா இருக்கு, மிக்க நன்றி. அழகா இருந்து என்ன பிரயோஜனம்?